ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல பார்க்க போறது ஐபிஎல் தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல எந்தெந்த வீரர்கள் என்னென்ன மாதிரி விருதுகள் எல்லாம் பெற்றாங்க, அவங்களோட பரிசு தொகை எவ்வளவு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஐபிஎல் தொடரோட 2024க்குரிய சாம்பியன் பட்டத்தை வெற்றி பெற்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இந்த அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட்டுகளால வெற்றி பெற்று அபார இலக்க அடைஞ்சிருக்கு. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு 2 மாதம் இந்த தொடர் ஒரு விருந்தா இருந்தது. இப்போ அந்த தொடர் நிறைவுக்கு வந்திருக்கு. இந்த நிலையில எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த விருதுகளை வாங்கி இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். சாம்பியன் பட்டத்தை வென்ற கொல்கத்தா அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. இதே போல இறுதிப் போட்டி வரை வந்த சன்ரைசர்ஸ் அணிக்கு 13 கோடி ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டிருந்தது. அதிக ரன்கள் அடிச்ச வீரர்களுக்கான ஆரஞ்சு தொப்பி வழங்கப்பட்டது. இதுல விராட் கோலி 741 ரன்கள் அடித்து ஆரஞ்சு தொப்பியை வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து பேசிய விராட் கோலி தமக்கு ஆரஞ்சு தொப்பி வழங்கப்பட்டதை மிகவும் பெருமையாக நினைப்பதாக சொல்லியிருக்காரு. மேலும் இந்த சீசன் தனக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் போல இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலருக்கு பர்பிள் தொப்பி வழங்கப்பட்டிருந்தது. இதை பெற்றுக்கொண்டது பஞ்சாப் அணியோட ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் இந்த தொடர்ல 24 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தாரு. அவருக்கு 10 லட்சம் ரூபாய் தொகையும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை சன்ரைசர்ஸ் அணியோட நிதிஷ்குமார் ரெட்டி கைப்பற்றியிருக்காரு. இவருக்கும் 10 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தொடர்ல மிகவும் மதிப்புமிக்க வீரர் அப்படிங்கிற விருதை கேகேஆர் அணியோட சுனில் நரேன் கைப்பற்றியிருக்காரு. அவருக்கும் 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. நன்மதிப்புடன் விதிகளை பின்பற்றி விளையாடிய அணிக்கு வழங்கப்படுற ஃபேர் பிளே விருது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை 46 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகை ஒட்டு மொத்தமா வழங்கப்பட்டிருக்கு. இத போல சுட சுட ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.